இதற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய உதவியினால் நாமெல்லாம் உம்ராவுடைய சிறப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்காக இருக்கின்றோம். இது அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் யாரை தன்னுடைய விருந்தாளியாக ஆக்கிக் கொள்வதற்கு விரும்புகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உம்ரா செய்யக்கூடியவங்க யாரு? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹுடைய அந்த விருந்தாளியாக கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய விருந்தாளியாகிய ஒரு மனிதனுக்கு அவன் அல்லாஹ்வுடைய விருந்தாளி ஆகணும். அதற்கு என்ன தகுதி வேண்டும்? என்ன சிஎம் அழைக்கணுங்க, அல்லது என்ன பிரைம் மினிஸ்டர் அழைக்கணும். பிரைம் மினிஸ்டர் என்னை கூப்பிடணும், அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு விருந்து தரணும். அப்போ அதற்குரிய தகுதிகள் என்ன இருக்குல்ல? சும்மா அழைச்சிட முடியுமா? சும்மா கூப்பிட்டு வாப்பா உனக்கு நான் சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு முக ஸ்டாலின் நம்மளை அழைப்பாரா? வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அப்போ அதற்குரிய தகுதி பணமா? அல்லாஹ் அழைப்பதற்கு அல்லது பெரிய பதவியிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றானா? அல்லது ஒரு செல்வாக்கு வேண்டுமா? அப்படி இல்லை என்றால் மதீனா யூனிவர்சிட்டியில் போய் படிச்சினா மதனி என்ற பட்டம் எனக்கு வேண்டும், தேவபந்தில் போய் படித்து பெரிய தேவபந்தியாக நான் இருக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு அரபி மதரசாவிலே படித்த ஒரு ஆலிம் சனது என்னிடம் இருந்தால் தான் அல்லாஹுடைய வீட்டிற்கு விருந்தாளியாக செல்ல முடியுமா? அல்லாஹுடைய வீட்டிற்கு அல்லாஹ் அழைத்து விருந்தாளியாக செல்ல வேண்டும் என்றால் ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தகுதி பணமோ பதவியோ ஆட்சியோ அந்தஸ்தோ ஆலிம் சனதோ கிடையாது. அப்படி தானே? நம்மளா வாங்கியிருக்கோமா? எந்த மதரசாவில் போய் சனதோ வாங்கினோமா? என்ன? அப்போ அது ஒரு தகுதி கிடையாது. மாறாக அல்லாஹுடைய விருந்தாளியாக நாம் ஆக வேண்டும் என்றால், சவுதியிலேயே பல ஆண்டுகள் நான் வேலை செய்து நானும் உம்ரா செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பார்க்குறோமா இல்லையா? என்ன ஆயிரும்? ஒரு 500 ரியால் ஆகுமா? 1000 ரியால் ஆகுமா? அதை கூட முடியாமல் எத்தனையோ பேர் சவுதியில் இருக்கான். ஆனால் என்ன செய்ய முடியல? அவனால உம்ரா செய்ய முடியவில்லை, ஹஜ்ஜி செய்ய முடியவில்லை பல ஆண்டுகளாக. ஒரு 4 முறைக்கு முன்னால் ஒரு மனிதர் என்னோடு வந்தார். எத்தனையோ ஆண்டுகள் சவுதியில் இருக்கிறேன், என்னால் உம்ரா செய்யலை, நான் இப்போ தான் உங்க கூட வர்றேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இது! அப்போ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய விருந்தாளியாக நாம் அழைக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் நம்மை அழைக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை அழைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நம்மை பிரியம் கொள்ள வேண்டும், நம்ம மேல அன்பு வைக்கணும் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் யார் மேல அன்பு வைத்திருக்கின்றானோ அவர்கள் அல்லாஹுடைய விருந்தாளிகளாக அல்லாஹ்வால் அழைக்கப்படுவார்கள். யார் அழைக்கப்படுகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் ஹரமுக்கு செல்ல முடியும், வேற யாராலையும் போக முடியாது. அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பதவி இருந்தாலும் சரி, எவ்வளவு அந்தஸ்து இருந்தாலும் சரி, எவ்வளவு அவர் ஹதீஸ் 3000 ஹதீஸ்ல 10,000 ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு தகுதி உள்ள ஆலிமாக இருந்தாலும் அல்லாஹ் அழைக்காமல் செல்ல முடியாது. அல்லாஹ் யாரை அழைக்கின்றான் என்றால் யாரின் மீது அல்லாஹ் பிரியம் வைத்திருக்கின்றானோ அவர்களை அழைக்கின்றான். நாம் எல்லாம் யார் என்றால் அல்லாஹ்வால் பிரியம் கொள்ளப்பட்டவர்கள். ஒரு பெரிய விஷயம். அப்போ நம்மளை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அழைத்து இந்த இடத்திலே அமர வைத்திருக்கின்றான் என்றால் நாம் எல்லாம் யாரு? அல்லாஹ் நம்மளை விரும்பி இருக்கிறான், நம் மீது அன்பு வைத்திருக்கின்றான், நம் மீது என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் தஆலா பாசம் வச்சிருக்கான். அப்போ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது பாசம் வைத்திருக்கின்றான் என்றால் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியவான்கள். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு? ஒரு சிலர் மட்டும்தான் உம்ராக்கு போறாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் ஹஜ்ஜிக்கு போறாங்க. அப்ப அழைக்கப்பட்ட நாம் அல்லாஹுடைய பிரியம் உள்ளவர்கள் என்றால் நாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள். அல்லாஹ் பிரியம் கொள்வதற்கு என்ன காரணம் என்றால் நம்ம அறியாம நம்ம ஏதோ நல்ல காரியம் பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். ஒன்று நம்ம தொழுகையில் கவனம் உள்ளவர்களாக இருக்கலாம், அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்தையும் சரியாக நோன்பு நோற்றிருக்கலாம்.
அப்படி இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கலாம், நிறைய ஜக்காத்து தான தர்மங்களை அள்ளி கொடுத்திருக்கலாம். அல்லது ஏதாவது உறவுகளை ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப அணுகி ரொம்ப பேணுதலாக இருந்து அவங்க மனசு சங்கடப்படாத அளவுக்கு நல்ல முறையில் நடந்து அல்லது பொறுமையாக இருந்து பிரச்சனையான சமயத்திலே சகிப்புத்தன்மையோடு இருந்து ஏதோ ஒரு அமல் அல்லாஹ் நம்மள்கிட்ட விரும்பிட்டான். ஏதோ ஒன்று பிடிச்சி போச்சு. இவ்வளோ தக்குவாவோடு இருக்கிறாள், இவ்வளோ தொழுகிறாள் இந்த பெண், இவ்வளவு தான தர்மம் செய்கின்றாரே இவர், இவ்வளவு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கின்றாரே, அப்படி யாரு? நான் உன்னை பிரியப்பட்டுட்டேன், நீ பிரியப்பட்ட காரணத்தினால என்னுடைய வீட்டிற்கு வா என்று அல்லாஹ் நம்மை அழைத்து விட்டான். ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறார். திடீர்னு என்ன இல்லை, நம்ம வண்டியில் பெட்ரோல் இல்லை, ஒரு பழைய பாட்டில் எடுத்தார். எடுத்து இன்னொரு மனிதர் என்ன செஞ்சார், பெட்ரோல் அவர் வண்டியிலிருந்து எடுத்து நம்ம வண்டியில் ஊற்றி தர்றாரு. அவர் நம்ம பிரியப்படுவோமா பட மாட்டோமா? அன்பு உள்ளவோம், பிரியப்படுவோம். ஏன்? வண்டியில் பெட்ரோல் இல்லைங்க, எடுத்து நமக்கு அவர் பெட்ரோல் தந்துட்டு போகிறாரு. வேற ஆள் மாதிரி அவர் நினைஞ்சிருக்கலாங்க, அந்த இடத்துல இருந்து போயிருக்கலாம், நம்மளை கண்டுக்காம போயிருக்கலாம். எத்தனையோ வாகனங்கள் செல்லும் பொழுது ஒரே ஒரு வாகனை மட்டும் எனக்கு பெட்ரோல் எடுத்து கொடுத்தாரு, அவர் எனக்கு அன்புக்குரியவரா இல்லையா? திடீர்னு ஒரு நாள் என் தெரு வழியா போறாரு, அவர் என்ன செய்வோம், நான் அண்ணா வாங்கண்ணா ஒரு டீயாவது சாப்பிட்டு போங்கண்ணா, கூடுனா கூட மாட்டேனா, அதே கண்டுக்காம இருப்பானா? நம்ம கண்டுக்காம இருக்கலாம், அல்ல இருப்பானா? அப்ப ஏதோ நம்ம ஒரு நல்ல அமல் செஞ்சிட்டோம், யார் மேல இறக்கப்பட்டோன்னு தெரியல, எப்படி தொழுதோம் என்று தெரியவில்லை, எங்கே பொறுமையாக இருந்தோம் என்று தெரியவில்லை, எப்படி சகிப்புத்தன்மையோடு இருந்தோம் என்று தெரியவில்லை. ஏதோ நம்மை அல்லாஹ் விரும்பி விட்டால் என்னுடைய வீட்டிற்கு நீ விருந்தாளியாக வா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நினைச்சிட்டான், சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை விரும்பி இருக்கின்றான் என்றால் நாம யாரு? அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய விருந்தாளியாகிய நமக்குன்னு சில இலக்கணம் இருக்கா இல்லையா? ஏன்னா அப்போ ஒரு முதலமைச்சரையோ ஒரு பெரிய பணக்காரரையோ ஒரு கோடீஸ்வரரையோ சந்திக்க செல்லக்கூடிய நமக்கு ஒரு இலக்கணம் இருக்கா இல்லையா? இந்த பக்கம் ஒரு கிளிசல், இந்த பக்கம் ஒரு கிளிசல், ஏன்னா தலையை சீவாம பரட்டை தலையோடு ஏதாவது ஒரு அலங்கோலமான ஒரு நிலையிலே அந்த பணக்காரரை சென்று நாம் சந்திப்போமா? அல்லது அவர்கிட்ட ஒரு மாதிரி ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டே ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் அவர்கிட்ட கையை கொடுப்போமா? எப்படி கொடுப்போம்? என்ன ட்ரெஸ்ஸு, என்ன அத்தரு, எவ்வளோ நறுமண பொருட்கள், எவ்வளோ அழகான ஆடை, அவரை பார்க்கறதுக்குன்னே தனி ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு, போமா இல்லையா? அப்போ ஒரு முதல்வருக்கும் ஒரு பிரதமருக்கும் இந்த அளவிற்கு மரியாதை கொடுக்கும் போது அண்ட சராசரங்களை படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த நாயனுக்கு முன்னால் எப்படி போக வேண்டும்? எப்படி போவோம்? எவ்வளவு அன்பா போவோம், எவ்வளவு அடக்கத்தோட போவோம், எவ்வளவு சந்தோஷமாக போவோம். அப்போ நாம யார் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். ஏன் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்றால் அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டு விட்டான். ஏன் அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டான் என்றால் ஏதோ நல்ல அமல் செய்து விட்டோம். அப்போ விருந்தாளிக்கு சில இலக்கணங்கள் இருக்கின்றது. அந்த இலக்கணத்தோடு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை சென்று சந்திக்க வேண்டும். அப்போ உம்ராங்கிறது சாதாரண ஒரு பயணம் கிடையாது. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு ஒரு 1000 சீன் காட்டுவார், அப்படி தானே? சட்டசபைக்கு போறதுக்கு 500 சீன் காட்டுவார். பார்க்குறோமா இல்லையா? நான் சட்டசபைக்கு போறேன், நான் பார்லிமெண்ட்டுக்கு போறேன், நான் பார்லிமெண்ட்டுக்கு போறேன். ஏன்னா ஒரு கவுன்சிலராக இருக்கு, நான் அவருக்கு வரக்கூடிய வருத்து பார்க்குறோமா இல்லையா? அப்போ உம்ராவிற்கு செல்லக்கூடிய நமக்கென்று சில இலக்கணங்கள் இருக்குது, சும்மா கிடையாது. உம்ரா என்ற பயணம் சாதாரண பயணம் கிடையாது. இவ்வுலகத்தையே படைத்த அன்ற சராசரங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி, ரொம்ப பெரிய சக்தி, கற்பனைக்கு எட்டாத சக்தி. எவ்வளவு பெரிய அண்ட சராசரங்கள், யார் அவன்? எவ்வளவு பெரியவன் அவன்? குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர் அவன். வானத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான கோள்கள் இருக்கின்றன. விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள் அவை அனைத்தும் எங்கேயோ வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. எங்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. எல்லா கோளும் ஒன்னா போகுதான், அதை போக வைக்கிறது யாரு? எங்க போகுது? எங்கேயுமே முட்டை மாட்டு போய்கிட்டே இருக்குது. அப்ப இதனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அணு அணுவாக ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் நாஸிம் உம்ராவுக்கு வாங்க, ஏஜாஸ் என் வீட்டுக்கு வாங்க, கையும் என்னுடைய வீட்டை தவாப் செய்யுங்கள் என்று அழைத்திருக்கின்றான் என்றால் அவனுக்கு முன்னால் நாம் செல்வதற்கு நமக்கு சில இலக்கணங்களை இலக்கியங்களை வகுத்துக்கணும். சும்மா போயிட்டு வந்துடக்கூடாது. ரேஷன் கடைக்கு போற கதை என்ன இல்லை, கிடையாது. அப்படி இல்லை என்றால் ஒரு ஷாப்பிங் போற கதை என்ன இல்லை, கிடையாது. அப்ப இதற்கு முன்னால் எப்படி நாம் இருந்திருக்கலாம், இனிமே நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க முதல்ல நாம உம்ரா செய்யக்கூடிய
பயணிகளாகிய நம்ம சில கட்டுப்பாடுகளையும் கட்டுக்கோப்பையும் வச்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, முதல் விஷயம் முதல்ல நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம், நம்மள்கிட்ட கொண்டு வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்விற்காக உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யுங்கள் அப்படியா. ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான், முதல் தகுதி. நம்ம உண்மையான விருந்தாளியாக இருந்தால், அவ்வளோ பெரிய ஆள் நம்மளை அழைச்சிருக்கான், அவனை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அவனுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால், அவனை நம்பக்கூடியவர்களாக இருந்தால், நம்மிடம் முதலிலே அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்விற்காக உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யுங்க. வேற யாருக்காகவும் கிடையாதுங்க. உலகத்துல வேற யாருக்காகவும் நம்ம என்ன செய்யக்கூடாது? எதையுமே செய்யக்கூடாது. யாருக்காகவும் எதையும் செய்தோம் என்றால் அவர்கள் நமக்கு எதுவுமே செய்ய மாட்டார்கள். ஏதாவது செய்தாலும் அளந்துதான் செய்வார்கள். ஏதாவது செஞ்சா என்ன செய்வான்? அளந்துதான் செய்வான். அப்ப யாருக்காக நாம் செய்வோம்? அவர்களுக்காக இவர்களுக்காக செய்தால் அழிந்து போகக்கூடியது. அவர்கள் மறந்து விடுவார்கள். அந்த செயல்பாடே வேஸ்ட். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்வதாக இருந்தால் உன்னுடைய உள்ளத்திலே லில்லாஹியத் என்ற பண்பு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்ற. எதனால அல்லாஹ்வுக்காக செய்யணும்? அல்லாஹ்விற்காக என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த செயல்பாடுக்கு எந்த ஒரு இதுவும் பவர் இருக்காது. வீணா போயிடும். அது அழிஞ்சு போயிடும். அது பேசப்படும், அன்று என்ன செய்யப்படும்? பேசும் பொருளாக இருக்குமே தவிர மாறாக அதற்கு எந்த சக்தியும் இருக்காது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹஜ்ஜை பேருக்காக செய்யாத, உம்ராவை புகழுக்காக செய்யாத. ஏதோ போயிட்டு நம்ம 4 பேர் மேல பறந்த மாதிரி இருக்குமே, சுத்தி பார்த்த மாதிரி இருக்குமே, அங்க ஒரு 2 பேர் ஜித்தால இருக்கான், ஒருத்தன் மக்கால இருக்கான், நம்மளை பார்ப்பானே, 4 பேர் முகல்லால என்ன உம்ரா செஞ்சிட்டான்னு சொல்லி சொல்லுவானே, ஒரு மரியாதை இருக்குமே என்பதற்காக செய்யக்கூடாது. மாறாக உம்ராவுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் லில்லாஹியத், அல்லாஹ்விற்காக என்ற ஒரு மரத்தை, ஒரு கன்றை நம்முடைய கல்விலே நெட்டி வளர்க்க வேண்டும். அதுதான் முக்கியம். எங்கனாலும் நீங்க போங்க, என்ன பிரச்சனைக்குனாலும் நீங்க போங்க, யாருமே உங்களுக்கு இல்லைன்னு வைங்க, பாப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, நான் ஒரு தனி பெண், எனக்கு 22 வயசு தான் ஆகுது, 30 வயசு தான் ஆகுது, எனக்கு திருமணமாச்சு, கணவர் இல்லை, எல்லாருமே இறந்துட்டா, யார் இருக்கா? யார் இல்லாட்டி எனக்கு என்ன இருக்கு? அல்லாஹ் இருக்கானா இல்லையா? அப்ப எந்த ரீதியிலேயும், எந்த நிலையிலேயும், எந்த கஷ்டத்திலேயும் நான் பணக்காரனாக இருந்தேன், என்னோடு அல்லாஹ் இருந்தான். நான் ஏழையாக இருந்தேன், என்னோடு அல்லாஹ் இருந்தான். நான் கொடுத்தேன், என்னோடு அல்லாஹ் இருந்தான். நான் கேட்டேன், என்னோடு அல்லாஹ் இருந்தான். நான் அறிவாளியாக இருந்தேன், என்னோடு அல்லாஹ் இருந்தான். நான் முட்டாளாக இருந்தேன், என்னோடு அல்லாஹ் இருந்தான். எதுவுமே என்னிடம் இல்லை, அல்லாஹ் என்னோடு இருந்தான். இருக்கானா இல்லையா? அப்ப நம்ம யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம அல்லாஹ் படைச்ச நோக்கமே அவன் யாருன்னு காட்டுறதுக்காக தான், நம்ம யாருன்னு காட்டுறதுக்காக இல்லை. நான் யார் தெரியுமான்னு பேசிட்டு நம்ம யாருன்னு யோசிப்போமா? நாம் யார்? எவ்வளவு நல்ல பொருட்கள் வாய் வழியாக போனாலும் அசிங்கமான பொருளாக வெளியிலே கொண்டு போகக்கூடியவர்கள் தான் நாம். அப்படிதானே? நம்முடைய நிலைமை என்ன? 2 நாளைக்கு குளிக்காட்டி நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய தகுதி என்ன? ஒரு பாடத்தை பார்த்துட்டு 1 வருஷம் பார்க்காட்டி மறந்து போயிடும். அதான் நம்முடைய அறிவு. அப்ப நம்முடைய அறிவின் தரம் குறைவு. நாம உற்பத்தி பண்ணக்கூடியதனுடைய கேவலமானது. நம்முடைய உடலிலே இருந்து வரக்கூடியது எல்லாமே கீழ்த்தரமானது. எதுவுமே தூக்க முடியாது, தூக்கி பேச முடியாது, நிற்க முடியாது. கண்ணியமிக்க உறவுகளே, அப்ப யாரு? அல்லாஹ் யாருன்னு பார்க்கிறதுக்கு தான் உலகத்துக்கு வந்திருக்குமே தவிர நான் யாரு, என்ன பத்தி தெரியுமா, எனக்கு என்னுடைய பவர் என்னன்னு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளே தெரியுமாங்கிறதுக்காக என்னை உலகத்திற்கு காட்டுவதற்காக நாம் வரவில்லை, அல்லாஹ்வை உணர்ந்து கொள்வதற்காக உலகத்துக்கு வந்திருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணப்படுத்துங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப லில்லாஹியத் நம்ம மனசுல வரணும். யாரையும் நம்பாதீங்க. உலகத்துல எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாத்துக்காக ஓடுங்க, எல்லாத்துக்காக வேலை செய்யுங்க. இவன் செய்வான் நீங்க எதிர்பார்த்தீங்க, தோத்து போயிருவீங்க. இவன் செய்வான், இவன் தருவான், அதுக்காக தானே நான் கொடுத்தேன் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்ம வாழ்க்கையினுடைய தோல்வியினுடைய முதல் படியிலே எடுத்து வைக்கின்றோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கணும், ஆனா ஒரே ஒரு நியத்தில் இருக்கணும், இது எல்லாமே நான் அல்லாஹ்வுக்காக செஞ்சேன், உங்க யாருக்காக நான் செய்யல. நீ அண்ணன் தான்,
1 லட்ச ரூபா நான் கொடுத்தேன், இல்லைன்னு சொல்ல. யாருக்காக? அல்லாவுக்காக செஞ்சேன்.